நாங்க இன்னைக்கு பொள்ளாச்சி டூர் பிளான் பண்ணோம். பொள்ளாச்சி மெயினா வந்து என்னன்னா ஆனமலையில போய் மாசாணி அம்மன் கோவில் பார்க்கணும். அங்க போனோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம். எனக்கு வந்து இந்த சுங்கம் 4 ரோட்ல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு. ஆனா இந்த ஹோட்டல் என்ன அப்படிங்கிறது என் மைண்ட்ல வரவே இல்லை. நிறைய ரீல்ஸ் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். வரவே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா நாங்க அடுத்தது ஆலியார் போகலான்னு தான் பிளான். சரி மத்தியானம் லஞ்சுக்கு எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். ஐயோ வெஜ் போதும், நான்வெஜ் சாப்பிட வேணான்ட்டா. அப்புறம் யோசிச்சோம். பார்த்தா திடீர்னு தோணுச்சு, சுங்கம் தோப்பு கடை. இங்க வந்து இந்த ஆம்பியன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஆலியார் போற பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். ஆமா, இங்கேயே டைம் ஸ்பெண்ட் ஏன்னா பண்ணலாம். அங்க போய் எப்படி மேல ஏறி டேம் பாக்குறத விட இங்க வந்து ஆம்பியன்ஸ் செம்மையா இருக்கு. என்ன சொல்றது, சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சூப்பர் சாப்பாடு. அப்படி இந்த தென்னை மரத்துக்கடியிலேயே பாய் விரிக்கெல்லாம் கூட வேண்டாம். இங்கேயே புல்த எல்லாமே வந்து நேச்சுரல் கிராஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே படுத்துறலாம் கொஞ்ச நேரம். அப்படிதான் அதே இருக்கு. மாதிரி பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓலை ரொம்ப ட்ரெடிஷ்னலா பண்ணிருக்காங்க. அதனால ஹீட் எல்லாம் சுத்தமா ஃபேன், சும்மா ஃபேன் மட்டும் தான் சுத்துது. வெளியே ஏசி எங்கேயுமே இல்ல. ஏசியே இல்ல. ஆனா அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. போட்டோ ஷூட்ல எடுக்கிறாங்க நிறைய. அந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அது இல்லாம அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அதெல்லாம் இங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தோப்பு கடை, அதாவது சுங்கம் தோப்பு கடை யாராவது பொள்ளாச்சி அப்படிங்கிறத சைடு வந்தீங்கன்னா பொள்ளாச்சி சைடு வந்தீங்கன்னா தாராளமா இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. நான் கேரளா ஃபிஷ், அப்புறம் நெத்தலி குழம்பு, பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65. அதுவும் செமையா இருந்துச்சு. சாப்பாடு அடிச்சு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பக்கா டேஸ்ட். சைட் டிஷ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. அதாவது எங்க வாய்க்கு டேஸ்டா இருக்குது, ஆனா உங்க வாய்க்கு டேஸ்டா இருக்கு. எப்படி இருக்கும்னு தெரியாது. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்குல மொத்தத்துல இந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நாள் கண்டிப்பா ஒரு 1/2 hour ஆவது சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 1/2 hour ஆகுது.